நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் திரு ஐஸ்ரி கணேஷ் அவர்கள் தயாரிக்கும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற விர்ச்சுவல் சினிமா திரைப்பட துவக்க விழா இனிதே நடைபெற உள்ளது. இந்த இனிய தருணத்தில் மக்கள் திலகம் பற்றிய முக்கிய செய்திகள் 1947 முதல் 1987 வரை 136 திரைப்படங்களில் நடித்துள்ளார். 85 படங்கள் 100 நாட்கள் கடந்து ஓடியது. வெள்ளி விழா படங்கள் 17. MS விஸ்வநாதன் அவர்களும் KV மகாதேவன் அவர்களும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்தவர்கள். உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படம் மட்டும் 1 வருடத்தை தாண்டி ஓடியது. இந்த வெற்றி சகாப்தத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 137வது வெற்றி படமாக அமையப் போவதுதான் இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு. இவ்விழாவுக்கு சிறப்பு சேர்க்க உயர்ந்த உள்ளம் படைத்த நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் வர இருக்கிறார்கள், வந்துவிட்டார்கள். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து நம்ம தமிழ் மக்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து உள்ள ஒரு வார்த்தை. அவரை கதாநாயகனாக கொண்ட இப்படத்தின் துவக்க விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டு கழித்து இப்படத்தின் வெற்றிக்கு உங்கள் வாழ்த்துக்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்று எழுத்து தான். கணேஷ் என்பதும் 3 எழுத்து. இப்பொழுது தமிழர் பண்பாட்டின்படி குத்துவிளக்கேற்றி மங்களகரமான நிகழ்ச்சியை துவக்குகிறோம். திரு MG ராமச்சந்திரன் மக்கள் திலகத்தோடு சேர்ந்து நடித்த கதாநாயகிகள் எல்லோரையும் விளக்கேற்ற வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர் அவர்களோடு சேர்ந்து நடித்த ரசிக பெருமக்களுடைய நெஞ்சில் நீங்கா இடம்பெற்று நிலைத்திருக்கிறார் அன்றைய கதாநாயகிகள் எல்லோரும் இப்போது சேர்ந்து இந்த அரங்கில் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கேற்ப இப்படத்தின் திரைப்பட பின்னணி காணொலியை காட்சியாக்க உலகநாயகன் கமல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்குமாறு திரு ஐஸ்ரி கணேஷ் அவர்களையும் டைரக்டர் அருள்மூர்த்தி அவர்களையும் எங்கள் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சர்வேஷ் அவர்களையும் அவர்களை இங்கே மேடைக்கு அழைத்து வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.